SKM Purna Rice Bran Oil. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த எக்ஸிட் போல்ஸ் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது சார். இப்போ திமுக அதிமுக அந்த ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த போட்டி அப்படின்றது வந்து திமுக வர்சஸ் அதிமுகவா தான் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? ஓவரால் தமிழ்நாடு முழுக்கவும் நீங்க பார்க்கும்போது நான் கிட்டத்தட்ட போன வருஷத்துலேருந்து ஒன்று பேசிகிட்டு இருக்கிறேன். என்னைக்கு விஜய் அண்ணா வண்டி எடுத்தாரோ அன்றைக்கே நான் சொல்லிட்டேன், போட்டி என்பது திமுகக்கும் அதிமுகவுக்கும் தான். ஏன் இவர் இப்படி சொன்னாங்க? எதுக்கு நான் கோட்டீஸ்வரன் நான் இப்படி பேசணும்? ஏன் நானுமே இப்போ அவங்க பார்வையில் நான் ஒரு கொஞ்சம் வயசு கம்மி தானே அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. வயசு ஜாஸ்தின்றது உங்களுக்கு தெரியும், வீட்டிலலாம் பார்க்குறீங்க, பசங்கள்லாம் பெரிய பெரிய பசங்க. ஆனால் எங்கள் என்ன அடிப்படையில் அது பார்க்கணும் அப்படின்னாக்கோ, ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி போட்டினா தலைவர் நல்ல தலைவர், ஆமாம், வசீகரமான தலைவர், முதலமைச்சர் வேட்பாளரில் கிராஃப் மேலே இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்சிக்கு உட்கட்டமைப்பு, கட்சிக்காரர்களோட பங்களிப்பு. இப்போ இந்த 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 கேஸு தட்டுப்பாடு இருக்குது, இதில் எதனா ஒரு நிலைப்பாடோ இல்லை இதில் எதனா ஒரு புரிதலோ அவருக்கு எந்த அளவுக்கு இருக்கும், இல்லை எந்த அளவுக்கு பேசியிருப்பார், இந்த கட்சி பேசியிருப்போம். நான் சொல்கிறேன் விளாட்டா, இந்த கேஸ் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க இல்லை அதை நம்பி இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? பெரும்பான்மையான ஆட்டோ ஓட்டுறவங்க கேஸ் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் நிறைய பேர் தாவேக்காக்கு நிறைய போட்டிருக்காங்க ஓட்டு. அப்போ தாவேக்காக்கு நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் தாவேக்கா தலைவர் அதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசுனது கிடையாது. அதாவதுங்க, அரசியலுன்றது என்னங்க? சும்மா எதிர்கட்சி கேள்வி கேட்குறது இல்லை ஆளுங்கட்சி குறை சொல்கிறது, இதுதான அரசியல்? மக்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படியெல்லாம் மேம்படுத்துறீங்களோ, எதுலெல்லாம் மேம்படுத்துறீங்களோ அதுதான் அரசியல். அந்த அரசியலில் இப்போ என்ன பண்ணிக்கிறாரு? இப்போ கோயில் கோயிலாக போயினுக்கிறாரு சார். அதை தவிர்த்து சார் வேறு என்ன பண்ணார்? எதுவுமே இல்லை. அவங்கள பிடிக்கல, அவரை பிடிக்கல, அதனால் மொத்தமாக எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் அமைச்சர்னு சொல்லிட்டு பட்டியலெலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஆனால் இப்போ இதுல பார்க்கும் பொழுது பெரும்பாலான கருத்து கணிப்புகள்ன்றது வந்து முதல் இடத்துல வந்து திமுக அதிமுக, இல்லை ஒரு சில கருத்து கணிப்புகள் வந்து அதிமுக திமுக அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ விஜய் சொன்ன அந்த விஷயம் வந்து கிரவுண்ட்ல பிரதிபலிக்கலையா? அப்போ அவர் சொன்னது நரேட்டிவ், அவர் சொன்னது பேசு பொருளா களத்தை அப்படி மாத்துறதுக்கு அவர் போட்ட விதை, அவர் திட்டம். அது கலை யதார்த்தம் இல்லை. திட்டம் வேற, கலை யதார்த்தம் வேற. திமுகவோட திட்டம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்துடும், பாரதிய ஜனதா கட்சி வாங்கின 28 சீட்டு 27 சீட்டு ஜெயிக்கிற மாதிரியா இருக்குது அந்த கட்சி. எதனா கருத்து கணிப்பு கேட்டு பாருங்க தனியாக. பாரதிய ஜனதா கட்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா இன்னும் 2-3 கருத்து கணிப்பில் என்ன வந்திருக்கும்? என்டிஏ அப்படின்னு போட்டு இப்போ திமுக 4-5 பேர் ஜெயிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல அதிமுக வந்துடும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான். அப்போ அது பர்ஃபார்மன்ஸ்ன்றது இல்லை. அப்புறம் எங்கேருந்து பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வருது? இது திமுக செட் பண்ண நரேட்டிவ். அதிமுக என்ன சார் நரேட்டிவ் செட் பண்ணுது? திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்னு. இது புதுசான நரேட்டிவ் கூட, பழைய நரேட்டிவ். தாவேக்கு என்ன நரேட்டிவ் செட் பண்ணுது? திட்டம், நாங்கள் தான் திமுக மாற்று அப்படின்னா. கூட என்ன பண்ணிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஊர்கா மாதிரி நாங்கள் பாஜகவை நல்லா எதிர்ப்போம், பயங்கரமாக எதிர்ப்போம், இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக எதிர்ப்போம் அப்படின்ற மாதிரி. இந்த படத்துலலாம் ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பார், பயங்கரமாக இருக்கும், இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது மாதிரி அவரோட பாஜக எதிர்ப்பு இருக்கு இல்லைங்களா, அது இப்போவே பயங்கரமாக இருக்குது, பார்க்கவே முடியல. இன்னும் இதுக்கப்புறம் பாஜகவும் இன்னும் பயங்கரமாக எதிர்ப்பார். அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். அதே போல இந்த எக்ஸிட் போல்ஸ் சில விஷயங்கள் பார்த்தோம்னா இந்த கூட்டணி கட்சிகளினுடைய இந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதற்கான காரணமா என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? உண்மையாவே கூட்டணி கட்சிகளுடைய ஸ்ட்ரைக் ரேட் இந்த முறை கம்மியா இருக்குமா? ஒரு நல்ல கேள்விங்க. பொதுவாக திமுக கூட்டணி கட்சியோட ஸ்ட்ரைக் ரேட் இந்த வாட்டி மோசமாக இருக்கும், இது என்னோட கருத்து. ஏன் அது ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்குன்னா, ஆட்சியில் இருந்த காரணத்தில் அவங்க நியாயமான நடுத்தரமான விஷயங்கள் எதுவுமே நிறைய பேசலை. குறிப்பாக இந்த சொத்து வரி தண்ணி வரியெல்லாம் ஏற்றும் போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட குரல் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு மேலே அவங்களால எதுவும் பெருசாக கேட்க முடியல. இதே தொழிலாளி பிரச்சனைன்னு வரும்போது அந்த ஜிஓ போட்டாங்க, வேலை நேரம், அதில் போராட்டம் பண்ணாங்க, சாம்சங்குக்கு போராட்டம் பண்ணாங்க. அப்போது மக்கள் பிரச்சனை அதெல்லாம் சரியாக அவங்க பேசலை. இப்போ வேங்கை வயல் இருந்தது, லாக்அப் டெத் இருந்தது, உங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் கூட்டணி கட்சிகள் எதுவும் பேசலைன்னும் போது மக்கள்கிட்ட நமக்காக எதுவும் பேசலைக்குள்ள என்னப்பா இவங்க கூட்டணி கட்சின்ற மாதிரி இருக்கும். இப்போ திமுக கூட்டணி கட்சிக்கு அது ஒரு பெரிய பின்னடைவு. அதுக்கு காங்கிரஸ் திமுக இருக்கிறவங்கள அந்த பண்ண வேலைகள், ஒரு 3 சீட்டுக்கு அவ்வளோ 3 மாதம் பிரச்சனை, டிசம்பர்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அது குரூஷியல் மந்த்து டு பில்டப் தி எலெக்ஷன். டிசம்பர் வரலாம் நல்ல பேர், அதாவது என்டிஏ கூட்டணின்றது டேக் ஆஃபே ஆகலை. டிசம்பரில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் தான் அது செட் ஆகுது. ஆனால் இவங்களது ஆல்ரெடி இருக்கிற கூட்டணி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்வர் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு தான். ஆனால்
இந்த காங்கிரஸ் வந்து அந்த பண்ண கலாட்டால அது வந்து ஒரு சரியா வரல. கடைசியில் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கே வரல. ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணாதது காங்கிரஸுக்கு தான் நஷ்டம். அது அந்த நஷ்டத்தை திமுக எப்படி சரி செய்வாங்க? நாங்கள் பூத்தில் ஆளை போட்டு பிரச்சாரம் பண்ணாரு, பட் ஸ்டாலினோட ஒரே மேடையில இல்லையோ. ஏன் இது என்ன கூட்டணி? இது அண்ணன் தம்பி தானே, நீங்க அப்படிதானே சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் இப்ப திடீர்னு என்ன வந்துச்சு? அது வாக்குல குறுக்குல விஜய் ரிஃப்ளெக்ட் வந்துட்டாரா? ஆகுதா சார் அது? ஏன் ஆவாது? ஏன் அப்ப குறுக்குல விஜய் வந்துட்டாரா சார்? இதெல்லாம் பேச மாட்டாங்க. அதாவது இது கர்ச்சீப் எத்தனை இப்படி மூடின்னு போனார் எடப்பாடி பழனிசாமினா 4 நாள் பேசுவாங்க. ராகுல் காந்தி ஏன் வந்து ஸ்டாலினோட பேசலை? என்ன கருத்து யாருன்னா பேசினாங்களா? பெரிய விஷயமா கர்ச்சீப்பை மூஞ்சில மூடின்னு போகிறது பெரிய விஷயமா, இல்லை கர்ச்சீப்பில் தொச்சது பெரிய விஷயமா, இல்லை ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஸ்டாலினோட பிரச்சாரம் பண்ணது போனது பெரிய விஷயம்? விசிகாக்கும் மதிமுகவுக்கு டிஎம்டிகே அவங்களுக்குள்ள உள்ள முரண் இருக்கு. அது வந்து இது என்னன்னா போடும். அப்புறம் இப்போ அதிமுக கூட்டணி போகிறோம். பாஜகவுக்கு வெற்றிகரமாக 27 சீட்டு கொடுத்துருக்காரு. அதில் 20 சீட்டு தோற்று போயிடுவாங்க. இன்னும் கூட அந்த சீட்டை குறைச்சிருக்கலாம். அது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 5 சீட்டு. இல்லையா நீங்கள் கோச்சிங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் கோச்சிங் போயிட்டு திமுகவில் சேர்ந்துருங்க. எப்படி கோச்சிக்கிட்டு போயிட்டு எங்கே சேர்ந்துடணும் வாசனு ஐயா? திமுகவில் சேர்ந்துடணும். இல்லையா கோச்சிங் போய் எங்கே சேர்ந்துருக்கணும் வாசனு? தாவேக்காவில் சேர்ந்துருங்க. நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய நன்றி அதிமுக. ஏன்னா ஒரு கூட்டணியில் இருந்தால், இப்போ கிரிக்கெட்டு எடுத்துக்காங்க. ஒருத்தர் எதிரில் இருக்கார், அவர் வந்து நல்லா ஆடுவார்னு நினைக்கிறீங்க. ஓவர் முடிஞ்சு போச்சு, அவர் வந்துட்டார் கிரீஸ்க்கு. அவர் அடிக்காமல் எல்லா பாலையும் சாப்பிட்டுக்கணும், வேஸ்ட் பண்ணிக்கணும், டொக்கு வச்சுன்னு இருந்தால் கோவம் வருமா வராதா? இது மாதிரி ஒவ்வொரு கூட்டணின்ற பேரில் நிறைய பேர் சும்மா உட்காந்து டொக்கு வச்சு ஆடினுக்கிறாங்க. அப்படி ஒரு கட்சி தான் ஒன் ஆஃப் த கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ். இதில் டிஎம்டிகேவை லிஸ்ட்டில் சேர்த்துக்கங்க. இப்போ வர தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கட்சியெல்லாம் வந்து அந்தந்த கட்சிக்கு வந்து அது பலம் கிடையாது, பலவீனம். அவங்களும் உஷாராக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா, எடப்பாடி பழனிசாமி உஷாராக தோக்கிற தொகுதியாக பார்த்து தலையில் கட்டி விட்டார். அமைச்சர் தொகுதியாக நான் இருந்தாலும் தோக்க போகிறேன், சரி ரெட்டையில் நின்று தோத்தா கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதுக்கு தாமரை நின்று தோத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரும் எதில் நிற்க போகிறோம், நான் தாமரையில் தான் நிற்பேன்றார் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு. யார்? ஐயா ஜி.கே. வாசன். அது எந்த அளவுக்கு அது நல்ல ஸ்ட்ராட்டஜி. அதாவது என்னென்னா, ஜி கூட நெருக்கமாக இருக்காங்களாமா. மக்களுக்கு தான் ஜியை பிடிக்கலையே அப்படின்னா அந்த புரிதல் இல்லை. ஜி கூட நாங்கள் நெருக்கமாக இருக்கோம், சரி ஓகே ரைட் நின்றுக்கோங்க. இப்போ ஐஜேகே ரெட்டலையில் நிற்கிறாங்க. எதிர்பார்த்ததை விட ஐஜேகே 2 தொகுதியிலையுமே நல்லாவே கேம்பெயின் பண்ணி பல்லாவரமும் நல்ல ஒரு பிரச்சாரத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. சுந்தர்சி தொகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி சுந்தர்சியை பற்றி இப்படி ஒரு பேச்சு பொருள் இருந்ததா? பிடிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிப்பார், சுற்றிக்கிட்டே ஜெயிப்பார், நானே பேசியிருக்கிறேன், நான் எதுக்கு வெளியில் போய் பேசணும். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் வர வர அப்படி கிடையாது, ஜெயிப்பார். ஏன்னா சுந்தர்சி வந்து ஒரு பெரிய ஆளுமையோ இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதியை எதிர்த்து நிற்கிறாரு. ஆனால் அவர் சக்திக்கு மீறி நல்ல ஒரு பிரச்சாரத்தை எடுத்து வச்சு ஒரு டஃப் ஃபைட்டாக அதை மாற்றிருக்கார். சண்டையை வந்து இன்னும் தீவிரப்படுத்தியிருக்கார். அப்போ இது ஐஜேகே இது சிறிய கட்சிகளே நம்ம அதுக்கு தான் சொல்கிறோம். அப்போ இவங்க இந்த ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு இல்லைங்களா, ஒரு சில கட்சிக்கு இந்த வாட்டி திமுகவும் சரி அதிமுகவும் சரி மைனஸ். அந்த பிஜேபி ஃபேக்டர் அப்படின்றது எப்படி சார் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த தேர்தல் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் டீலிமிட்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு. ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த சட்டத்தையே வந்து கொளுத்தி இருந்தார், நிறைய விவாதங்கள் நடந்தது. அந்த பிஜேபி ஃபேக்டர், அந்த பிஜேபி எதிர்ப்புன்றது திமுகவுக்கு எப்படி கை கொடுத்துச்சுன்னு பார்க்குறீங்க? அது கை கொடுக்கல. கை கொடுத்துருந்தா வந்து பதட்டத்தில் இருக்க மாட்டாங்க. இப்போ பதட்டத்தில் இருக்கிறாங்க. 2 பேருமே பதட்டத்தில் இருக்காங்க. யாரும் பதட்டம் இல்லாமல், பதட்டம் இல்லாத மாதிரி ஒருத்தர் கோயிலாக போய் கும்பிட்டு நிற்கிறாரு. அவங்க கேட்டால் இல்லைன்பாங்க. பதட்டம் இருக்கணும். அது எப்படி 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும்போது பதட்டம் இல்லாமல் இருப்பீங்க? மக்கள் மேலே பயம் இல்லையா? அரசியல் ஆளுமைகள் பதட்டம் இருக்கணும். ஆனால் சார் இந்த தேர்தலை முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்போ டிவிகேன்றது ஒரு பெரிய சக்தியாக எங்கே போனாலுமே அவருக்கு நிறைய கூட்டங்கள் இதெல்லாம் வருது, மக்கள் ஆதரவும் இருக்குது அப்படின்னும் பொழுது, இப்போ ஓட் பர்சன்டேஜ் இந்த ஒப்பீனியன் போல்லியே வந்து 20% வரைக்கும் இருக்குன்னு பொழுது, இவர்களை வந்து எதிர்க்காதது ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்காக பண்ணியிருக்காங்களா இந்த 2 திராவிட கட்சிகளுமே? 100% கரெக்ட் நீங்கள் சொன்னது. விஜய் அவர்களை இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். விஜய் அவர்களை அதிமுகவில் எதிர்க்கவே இல்லை. அப்புறமா விஜய் ஒண்டி தேவைப்படும் போது டைம் பாஸ்க்கு வந்து டமால் அடிச்சுட்டு ஓடி போயிடுவார். அதுவும் கடைசி தேர்தல் நாள் முடியும் போது இபிஎஸ் ஒரு 4 விஷயம் அவருக்கு திருப்பி ரியாக்ட் பண்ணுறது கூட நேரம் கொடுக்காம அந்த கடைசி நேரத்தில் அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சிறுபிள்ளைத்தனமாலாம் இருந்துச்சு. அது கரூர் சம்பவத்தில் திமுக பண்ண மிகப்பெரிய தவறு. விஜய் அவர்களே நீங்களும் நானும் அந்த பஸ்ஸில் இருந்திருந்தா நான் சொல்கிறேன், சத்தியமாக 100% எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் பிடிக்க வேண்டிய விதத்தில் பிடிச்சி சித்திரவதை செஞ்சுருப்பாங்க. ஆட்சிக்கு இவ்வளோ கெட்ட பேர். விஜய்ன்ற ஒரே காரணத்தால் பயந்து திமுக தலைமை பயந்தோ இல்லை அது ஆட்சியோ
கட்சியோ, அது என்னவோ, அது போலீஸோ வச்சுக்கோங்க. இது பொலிட்டிக்கல் டெசிஷன். லோக்கல் போலீஸால் ஃபுல்லாக எடுக்க முடியாது. ஏன்னா இது பெரிய ஆள், ஆட்சிக்கே சிக்கல் வரலாம். அந்த பயந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு, ரிஸ்க் கால்குலேஷன் ஒன்று இருக்குது. ரிஸ்க் அசஸ்மெண்ட்லேயும் சரி, ரிஸ்க் கால்குலேஷனை திமுக தாவேக்காவை வந்து கணிக்க தவறி விட்டது. அவங்க கையில் தான் இருந்தது, விட்டாங்க. அவங்க விட்டது இத்தனைக்கும் தப்பிச்சு போய் டெல்லி போனவுடனே முதல்ல கிட்டேருந்து போய் திமிங்கலத்துக்கிட்ட மாட்டுச்சுன்னு பார்த்தா இவர் என்ன பண்ணிட்டார், திமிங்கலத்துக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி டைம் வாங்கி வச்சுக்கிறார். யார்? விஜய் சார். யார் இவர் இருக்கார்ல, நான் சொல் பேச்செல்லாம் கேட்பேன், திமிங்கலம் முயங்கிடாத அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சில் வந்து நடக்குது. வெட்கக்கேடு. எவ்வளோ நாள் ஆச்சு? நவம்பர் போச்சு, டிசம்பர் போச்சு, ஜனவரி போச்சு, பிப்ரவரி போச்சு, மார்ச் போச்சு, ஏப்ரல் போச்சு, இதான் மே வந்தது. 7 மாதம். 7 மாதமாக கரூர் சம்பவத்தில் இன்னும் கைது பெருசாக இல்லை, விசாரணை இன்னும் வேகமாக நடக்கலை, கோர்ட்டு முன்னாடி சம்மந்தப்பட்டவங்கள சம்மன் பண்ணலை, சார்ஜ் ஷீட்டு ஃபுல்லாக போடலை. நான் என்ன கேட்குறேன், ஒரு 42 பேர் செத்துருக்குறாங்கல்ல, சம்பளம் வாங்குறீங்கல்ல சம்மந்தப்பட்ட துறையெல்லாம், நீதிமன்றம் இருக்குல்ல இந்த நாட்டில், 40 பேர் 42 பேர் செத்தது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையா? அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து கும்பலில் கோய்ந்த அரசியல் தானே பண்ணுறீங்க. வெளில வந்து எங்களை தானே ஏமாத்துறீங்க, கொள்கை கூட்டணி கோட்பாடுன்னு. இப்போ விஜயை கை வச்சா நமக்கு வேணாம், நம்ம சொல் பேச்சு தம்பி கேட்பாப்பல அப்படின்னு பாஜக நம்புது. இல்லை பாஜக வேணாம், ஆனால் பாஜக வந்து சிபிஐக்கும் பாஜகவும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் அந்த உண்மையை அப்படியே நம்பிடுறேன், ஏற்றுக்கிறேன். அந்த சிபிஐ என்ன பண்ணுது? என்ன 7 மாதமா விசாரணையை வேகப்படுத்துறதுக்கு? ஏன்னா அதனால் ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் யாருன்னா திடீர்னு போயிட்டாங்களா விண்வெளியில்? இல்லை சந்திராயனில் போயிட்டு உங்களை போய் ஒரு சொம்பு மண் எடுத்துன்னு வர சொன்னாங்களா? அங்கே இருக்கிறாங்க, அங்கே நடந்தது, இன்னும் விசாரணை வரல. அப்போது ஒரு வழக்கான தன்மையே வந்து நீங்கள் இவ்வளவு வந்து அரசியல் ஆதாயத்துக்கோசரம் நீங்கள்லாம் தள்ளி போடுறீங்கன்னா நீங்களாம் எந்த அளவுக்கு பயந்தாங்கோலி. அதே சொல்கிறேன் நான். இது இப்போ அதிமுக வரும், பாஜக கதையை சொல்லிட்டேன். அதாவது பாஜகக்கு என்னென்னா, திமுக வந்தாலும் ஹாய் ஐ நோ யூ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு, அதாவது தாமரைப்பூக்கும் தண்ணிக்கும் என்றைக்குமே சண்டே வந்ததில்லை அப்படின்ற மாதிரி, தாமரைப்பூக்கும் சூரியனுக்கும் என்றைக்குமே இப்போ தமிழ்நாட்டில் 4 வருஷமாக சண்டே வந்ததில்லை, ரைடு வந்ததில்லை, யாரையும் கைது பண்ணதில்லை. உடனே இல்லையே செந்தில் பாலாஜி பண்ணாங்களா? கைது தானே பண்ணாங்க. கெஜ்ரிவாலுக்கு பண்ண மாதிரி எதனா பண்ணி விட்டாங்களா? கைது பண்ணாங்க, கொஞ்ச நாள் இருந்தார், அதுக்கப்புறம் பத்திரமா. இப்போவும் செந்தில் பாலாஜியை விட மாட்டாங்க. ஒரிஜினல் திமுக இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு பிரச்சனை வராது. இந்த திமுகவுக்கு போய் சேர்ந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு நிறைய இவர் தான் செந்தில் பாலாஜி தான் எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? இது அப்போ டிஎம்கே பிஜேபி ஃப்ரெண்ட்ஸாக ஏடிஎம்கேவும் பிஜேபியும் அவங்க வந்து இதில் மாட்டின்னுக்கிறாங்க, மார்ட்கேஜில் மாட்டினாங்க, லோன் மாதிரி. நான் வந்து 25 வருஷத்துக்கு உங்களுக்கு லோன் கட்டணும், இப்போ லோன் பேங்க்கில் போய் நம்ம எத்தனை என்ன பண்ணுவோம், மாட்டிக்குவோமா? அந்த மாதிரி கூட்டணி. இது அதிமுகவோட நிலைமை. அதனால் அந்த கூட்டணின்றது இருக்குதோ இல்லையோ, அது போகிற வரலாம், அது ஒரு கஷ்டம்தான். அது இது 2வது. 3வது வந்து பார்த்திங்கன்னா டிவிகே, யங் ஃபெலோ, நைஸ் ஃபெலோ, 1.5 crore டேக்ஸ் பே பண்ணல, சிபிஐ வழக்கு விசாரணை இருக்குது, இந்த வேறு சில பிரச்சனைகள், அதுவும் நிறைய இப்போ பேசிலாம் இருக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் வந்து ஐடி ஆக்ட்லேயும் இதுலேயோ போட்டாங்க அப்படின்னாவே, அந்த பிஎன்எஸ்ல போட்டாலுமே தாவேகா நிர்வாகிகளை நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அதாவது பிஜேபி எதிர்த்து பத்திரிகையாளர் பேசினா கைது நடவடிக்கை, ஓகேங்களா, அரசே பண்ணியிருக்கு. திமுகவை எதிர்த்து யாருன்னா இந்த மாதிரி கருத்து இன்ஃப்ளூயன்சர் பேசினா கைது, அரசு குண்டாசு, அரசே பண்ணியிருக்கிறது. தாவேகால நிறைய பேர் பேசியிருக்காங்க இதே மாதிரி கொலை மிரட்டல் எல்லாம், ஆனால் அரெஸ்ட்டோ கைதோ எதுவுமே பண்ணல. ஏன் அப்படி பார்த்துக்கலாம். ஒருவேளை தாவேக்காவை எதிர்த்தா அதுவே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா போகும்னு நினைக்கிறாங்க. அந்த கணிப்புல தான் பயந்துகிட்டு விட்டுட்டாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாகவும் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணிருக்கணும், அவங்க பர்மிஷன் லெட்டர்லாம் கேட்குறாங்க இல்லையா, பர்மிஷன்லாம் கேட்டதெல்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக நிறைய பர்மிஷன் கொடுத்துட்டு அவர் உழைக்க மாட்டார் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு திமுக ஒதுங்கி போனாங்க. அதிமுக ஒருவேளை நம்ம கூட கூட்டணி வந்துட்டா என்னென்னு, அதாவதுங்க 2 விஷயம். ஒன்று, சட்டமன்றத்தில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கண்டி விஜய் பக்கம் நிற்காம விஜய்க்கு அந்த சப்போர்ட் கொடுக்கலன்னா விஜயோட கிராஃபி இன்னும் மோசமாக பயந்து போய் 3 மாதம் உள்ளே இருந்தப்போ அதிமுக வந்து விஜய்க்காக தாவேக்காக குரல் கொடுத்துச்சு. ஆனால் அந்த ஒரு நன்றி கடனுக்கு கூட ஒரு வார்த்தை கூட விஜய் சொல்லலை. அப்புறம் யார் வந்து கதை சொன்னாலும் கேட்பார், ஏன்னா இவர் ஆக்டர் இல்லை, வரவங்களெல்லாம் டைரக்டர் மாதிரியே பார்ப்பார். அண்ணன் சீமான் போய் எப்போ தம்பி சேர்ந்து நிற்கலன்னா, அண்ணா கதை நல்லா இருக்குது சொல்லுங்கண்ணே. அப்புறம் திருமாவளவன் அவர் சைட்லேருந்து யாருன்னா பண்ணால், அண்ணா கதை நல்லா இருக்குது சொல்லுங்கண்ணே. அப்புறம் காங்கிரஸில் என்ன பண்ணால், இன்னும் நல்லா மேலே சொல்லுங்கள் கதை நல்லா இருக்குது சொல்லுங்கள். அப்புறம் அதிமுக கிட்ட கதை கேட்டார். அப்புறம் கடைசியாக பிஜேபி கிட்டையும் கதை கேட்டார். டிஎம்கே கிட்ட கதை கேட்க முடியல, ஏன்னா டிஎம்கே எதிர்த்து தான் இவர் படம் எடுத்துன்னுக்கிறார்.
ஜனநாயகன் படம் இந்த தேர்தலுன்றது திமுக எதிர்ப்பு படம் தான். அதனால் அவர் நல்லா எல்லாம் பண்ணார். படத்தெல்லாம் கேட்டு முடிச்சு யாரு கூடயும் நடிகை ஒப்பந்தம் போடல, கூட்டணியும் சேரலை. அப்புறம் எங்கே போய் இது நிற்க போகுதுன்னா 4ஆம் தேதிக்கு மேலே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து திமுக அதிமுக வந்து இவாலுவேட் பண்ணி இங்கேருந்து நிறைய பேர் போனாங்க இல்லையா, தோற்று போயிடுச்சுன்னா அங்கேருந்து திருப்பி வேகமாக வந்துடுவாங்க. ஏன்னா திருப்பி இன்னும் 6 மாதம் 8 மாதம் என்ன வரப்போது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. கை சும்மா இருக்குமா? சரி எம்எல்ஏ தான் ஆக முடியல, அட்லீஸ்ட் துணை மேயரு, சேர்மனு, கவுன்சிலரு, முனிசிபாலிட்டி தலைவர் எதனா ஆகலாமே, இல்லை ஒரு மேயரு வாய்ப்பு அப்படிலாம் இருக்கும் இல்லையா. இங்கேருந்தா ஆக முடியாது பொழுது இதுக்கப்புறம்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்போ டிஸ்மேண்டில் தானே? அப்போ டிஸ்மேண்டில் ஆகும். நீங்கள்லாம் அம்பு விடும்போது, உண்டிகோல் விடும்போது, விசில் அடிக்கும்போது நல்லா இருந்ததில்ல. இப்போ அவங்கெல்லாம் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு பயம். ஏன்னா ஆட்சியில் இருக்குது ஒரு கட்சி, இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரணும். இந்த தேர்தலில் தோத்துட்டா சிக்கல்ன்றதுனால அவங்க உட்கட்டமைப்பு திமுக என்ன பண்ணுவான் அந்த சைடில் இருந்து, அதிமுக இந்த சைட்லேருந்து என்ன பண்ணுவான் அதையே தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க தவிர்த்து அவங்க வந்து தாவேக்காக்குள்ளே போகலை. இப்போது இந்த சமூக வலைத்தளத்தில் இந்த ரீச்சு, இந்த கூட்டம் இதெல்லாம் பார்த்தோன்னா இப்போ they will evaluate. ஓகே, தாவேக்கானா எவ்வளோ ஓட்டு இருக்குது, எந்த இடம் ஸ்ட்ராங்காக ஆடுறாங்க, என்ன ஏது, அதை எப்படி நியூட்ரைஸ் பண்ணுறது, அதை எப்படி டிஃப்யூஸ் பண்ணுறது, அப்படி அதெல்லாம் யோசிச்சு அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கும். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி ஏன்னா, இப்போ இந்த எக்ஸிட் போல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, இப்போ நீங்கள் கிரவுண்டில் இதெல்லாம் போயிருக்கீங்க இல்லையா, ஹங் அசம்பிளி அப்படின்றது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது? எய்தர் அது ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ வாட் எவர் இட் இஸ், அந்த ஹங் அசம்பிளிக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 25 to 30% தான் நான் பார்க்குறேன். இப்போ 100 விழுக்காடில் எது சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 விழுக்காடு எந்த ஒரு கட்சிக்கும் பிரச்சனை இல்லாமல் தனிப்பெரும்பான்மை கிடைக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை அதுவே இன்னும் கொஞ்சம் கோடிட்டுக்கு அப்படின்னா திமுக ஆட்சியை பிடிக்குது அப்படின்னா தக்க வைக்கிறது என்றால் குறைந்த வாக்கு சதவீதத்தில் தக்க வைப்பாங்க. மேபி ஒரு 120 to 130 அதுக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு. அதாவது தனிப்பட்ட திமுக சொல்கிறேன். இல்லை திமுக கூட்டணி, நான் ரெண்டுமே கூட்டணி தான் சொல்கிறேன். இதே பாஜக அது அதிமுக வருது அப்படின்னா அவங்க ஒரு 10-15 சீட்டு திமுகவோட கூட வாங்கி அந்த இடத்துக்கு போகும். திமுகவோட பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தா அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கும். அது என்னன்னா நமக்கு வந்து இந்த ஒப்போசிஷன் யூனிட்டி இண்டெக்ஸாக இல்லை, அதனால தான் வந்து அதிமுக ஜெயிக்கும்னு கருத்து கணிப்பில் வரல. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு எதிர்கட்சி. ஏன்னா எதிர்வாக்குகளை விஜய் பிரிக்கிறாங்க. இப்போ அதிமுக அதை மீறி தான் வரணும். அதிமுக ஜெயிக்குதுன்னா உதயசூரியனையும் விசிலையும் தாண்டி ஜெயிக்கணும், கஷ்டமானது. பட் என்ன அவங்களுக்கு ஒரு விஷயம் சாதகம், அவங்க எதிர்கட்சியில் இருக்கிறாங்க. எதிர்கட்சியில் இருக்கும்போது அது மேலே கோபம் இருக்கா. திமுக மேலே கோபம் இருக்கலாம், ஆனால் அதிமுக மேலே கோபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது 5 வருஷம் பார்த்தாச்சு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பார்க்கும்போது அதிமுக கூட்டணி நல்லா ஜெல்லாயிருக்கு. அமமுக வருகையாகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், அது வந்து ஜெல்லாயிருக்கு. ஆனால் அந்த சைடில் திமுக கூட்டணியில் அந்த அளவுக்கு ஆர்கானிக்காக ஜெல்லாகும். அதனால அவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு அங்கே போகல. அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க பண்ண அந்த ரிசல்ட்டை திருப்பி அவங்களால கொடுக்க முடியாது. 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு அதுதான் யதார்த்தம். இங்கே சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் பில் ஏற்றிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வச்சுக்கிட்டு போன வாட்டி 150 வந்தாங்க, 133 வந்தாங்க, எல்லாம் சேர்த்து ஒரு 160 கிட்ட 150 பெறுவாங்க. நான் அதில் கான்ஃபிடண்டாக இருக்கேன்னா சொல்லிக்கலாம். 4 இன்கமன்சி அந்த பெனிஃபிஷியரி அது வந்து பெருசு அதெல்லாம் இருக்கிறதுனால தான் ஆட்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றது. இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு திமுக கூட அவ்வளோ நல்ல பேர்லாம் கிடையாது. நம்ம சொல்லலாம் 1000 ரூபாய் கொடுத்துறாங்க அதுக்குன்ட்டுன்னு. இந்த கட்சி கட்டமைப்பு ஒரு சிலர் இருக்கிற நான் அவ்வளோ நல்ல பேர் இருக்குன்னா தான் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். 180 அப்படின்றது அதெல்லாம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது. இதை செய்யலைன்னா போயிடும் ஆட்சி. அதே நம்ம பண்ணிக்கணும். ஏன் அதிமுக போன வாட்டி எல்லாம் தானே பண்ணி வச்சாங்க, என்னாச்சு ஆட்சி போயிடுச்சா? எதுக்கு தோக்குறாங்க? அதான் 5 வருஷம் கழிச்சு சம்டைம்ஸ் பப்ளிக்கு போதும், நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க எங்களுக்கு தெரியுன்ற அந்த முடிவுக்கு போகிறாங்க. இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் தாவேக்கா பக்கம் போகிறதுக்கு என்ன காரணம்? விஜய் ஒண்டி காரணம் இல்லை, உங்கள் மேலே இருக்கிற கோபம், வெறுப்பு, அதுவும் ஒரு காரணம். அதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே போகுது. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.